அனைவருக்கும் வணக்கம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நான் ஏன் பிறந்தேன், இதற்காக உயிர் வாழ்கின்றேன் என்ற கேள்வியை கேட்டு பார்த்திருக்கின்றோமா? அல்லது இறைவன் ஏன் என்னை படைத்தார்? ஏசாயா 43:21 சொல்லப்படுகின்றது, எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பார். அப்போ இறைவனது மகிமைக்காக, அவருக்கு புகழை ஏற்படுத்துவதற்காகத்தான் என்னை படைத்தார் இறைவன். அப்படி என்று சொன்னால் இந்த அவரை மகிமைப்படுத்துவது எப்படி? அவரது விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். அதனால தான் மத்திய 7:21 சொல்லுகின்றார், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவனெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவிழப்படி செயற்படுபவரே செல்வர். அப்போ இறைவனுடைய விருப்பப்படி வாழ்பவர் தான் மோட்சம் போவார். அப்போ இறைவனுடைய விருப்பம் எங்களை பற்றி என்ன? 1 தெசலோனிக்கர் 5:16-18 சொல்லுகின்றார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் இடைவிடாமல் இறைவனிடம் நன்றி கூடுங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். பாருங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாமல் இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. இதுதான் காட்ஸ் வில், கடவுளுடைய விருப்பம். அப்போது என்னை படைத்ததே மகிழ்ச்சியாக வாழ. ஆதாம் ஏவாளை சிங்காரத்தோப்பிலே விட்டதே மகிழ்ச்சியாக வாழ. ஆனால் அவர்களது சுயநலத்தினாலே அந்த மகிழ்ச்சி இல்லாமல் போய்விட்டது. நீங்களும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமா இருந்தால் 5 விடயத்திலே வளர வேண்டும். 1, எங்களது சரீரம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஏன்? இந்த உடல் தூயாவி தங்கும் ஆலயம் என்பது 1 கொரிந்தியர் 6 சொல்லப்படுகின்றது 19-20. உங்களுடைய உடல் தூயாவினுடைய ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா? தூயாவி தங்கும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு சொந்தமல்ல, நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். உங்களது உடலால் கடவுளை மகிமைப்படுத்துங்கள் சொல்லப்படுகின்றது. அப்போது இந்த உடல் தூயாவி தங்கும் ஆலயம். அப்போ இதை நான் ஆரோக்கியமாக வைத்திருக்கணும். இந்த தூயாவிக்கு விருப்பமில்லாத, இறைவனுக்கு விருப்பமில்லாத விடயங்களை உண்ணவோ குடிக்கவோ கூடாது. இந்த உடலுக்கு உகந்தவை. இப்போ புகைப்பிடிப்பதோ, மது பாவிப்பதோ, போதைகள் பாவிப்பதோ, இது இந்த உடம்புக்கு இறைவன் ஏற்றதாக படைக்கவில்லை. அதனால் பல ஆபத்துகள் வரும். 7 மணித்தியால் நித்திரை கொள்ள வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், நல்ல ஆகாரங்களை உண்ண வேண்டும். அப்போ இப்படி எனது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கணும். அதே போன்று மற்றவரையும் மதிக்கும் பொழுது அங்கே உடல் தூயாவி தங்குகின்ற ஆலயங்கள். நான் உணவை சமைத்து கொடுக்கும் பொழுது தூயாவி தங்குகின்ற ஆலயங்களுக்கு கொடுக்கின்றேன். அப்போது இது உண்டு. சரீரத்திலேயே நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். 2வது அறிவு வளர வேண்டும். 3வது மன உணர்ச்சிகளின் முதிர்ச்சி. அதை பற்றி ஆழமாக பின்னுக்கு பார்ப்போம். அடுத்தது ஆன்மீக முதிர்ச்சி. ஒருவருக்குள்ளே இருக்கும் என்றால் 7 விஷயத்தில் அவர் வளர்ந்திருப்பார். நாங்கள் நினைக்கின்றோம் வழிபாடுகள், சடங்குகள், பக்தி முயற்சி தான் ஆன்மீகம் உண்டு. அவைகள் எல்லாமே இந்த ஆன்மீகத்தை வளர்க்க உதவி செய்வார்கள். ஒருவருக்குள்ளே ஆன்மீகம் வளர்ந்திருந்தால் அன்பு செய்கின்ற ஆற்றல் வளரும், மன்னிக்கின்ற ஆற்றல் வளரும், சமத்துவம், நான் அந்த சாதி இந்த சாதி என்று ஒருவரை உயர்த்தி ஒருவரை தாழ்த்தி, இவர் பணக்காரர், இவர் தாழ்ந்தவர், இவர் நல்ல உத்தியோகம் பார்ப்பவர், இவர் குறைந்த தொழில் செய்பவர் என்று இப்படியெல்லாம் பார்க்க மாட்டோம். எல்லோருமே இறைவன் தங்குகின்ற ஆலயங்கள். சமத்துவம். அடுத்தது எளிமை வாழ்வு. அவசியமானதை மட்டும் பாவிக்கின்ற எளிமை வாழ்வு. அடுத்தது இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்வது. அது அறிவாக இருக்கலாம், அனுபவங்களாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம். அடுத்தது நேர்மையோடு வாழ்தல். ஒரு இனத்துக்கு ஒரு நீதி, இன்னொரு இனத்துக்கு ஒரு நீதி அல்ல. எல்லா மக்களுக்கும் ஒரே நீதி. அன்பும் நீதியும் சமமாக இருக்க வேண்டும். 7வதாக உண்மையின்படி வாழ்தல், ஜெனுவின்னஸ். இந்த 7 தான் ஆன்மீகம். அப்போது மகிழ்ச்சியாக வாழ ஒன்று, சரீரத்திலே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அறிவை வளர்க்க வேண்டும், மன உணர்ச்சிகளின் முதிர்ச்சிக்கு வர வேண்டும், ஆன்மீக முதிர்ச்சி, மற்றவர்களோடு இருக்கின்ற நல்ல உறவு, இறைவனோடும் தன்னோடும் மற்றவர்களோடும் இருக்கின்ற உறவு. இந்த 5 நான் வளர்ந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம். அன்புள்ளவர்களே, உண்மையாகவே நாளில் நீங்களும் பார்த்தால் இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்த்தால் எங்களுடைய
குணங்களிலே கணிசமான அளவு எங்களுடைய பரம்பரையாலே மரபணுக்களால் வருகின்றது. எங்களுடைய தோற்றம், எங்களுடைய உடல் அமைப்புகள், தோல் நிறம், தலைமயிர் உயர்மா கட்டையா என்பது, எங்களுடைய சுபாவத்தில் கோபம் வருகின்ற அளவு எப்படி, அதேபோல் சில நோய்கள், இதெல்லாம் மரபணுக்களால் வரலாம், பரம்பரையால் வரலாம். அடுத்தது சூழல் மூலம் பிள்ளைக்கு கிடைக்கும் அனுபவங்களுக்கு ஏற்ப அந்த மரபணுக்களால் வருகின்ற அந்த வீரியங்கத்தை குறைக்கலாம். தரமான அனுபவங்களை கொடுப்பதன் மூலம் அந்த மூளை வளர்ச்சியை ஏற்படுத்தலாம். ஏனென்றால் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பாருங்கள், ஒரு மிருகம் பிறந்த உடனே எழும்பி 10 வினாடிகளில் எழும்பி நடக்கின்றது, ஓடுகின்றது. மனிதன் பிறந்த உடனே நடக்க முடியாது. ஏன்? அவன் பிறக்கும் பொழுது 25% மூளை வளர்ச்சியோடு பிறக்கின்றான். மற்ற எல்லா உறுப்புகளும் மிருகங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் வளர்ந்து விட்டது. மிருகங்களுக்கு மூளையும் வளர்ந்து விட்டது, மனிதனுக்கு மூளை வளர்ச்சி இன்னும் வரவில்லை. அதற்கு 25% தான் பிறக்கின்றான். அதே போன்று 2 வயதிலே 75% வளர்ந்துவிடும், 5 வயதிலே 90%, அதன் பின்புதான் மிகுதி 10%. ஆகவே அன்புள்ளவர்களே, அதற்குரிய நல்ல சூழலை கொடுக்க வேண்டும். அதற்கு முதல் சூழல் அம்மா, அப்பா, பெரியவர்கள். இப்போ சிறு வயதிலே சிறந்த அனுபவங்களை பெற உதவ வேண்டும். இந்த எடுக்கின்ற இந்த அனுபவத்துக்கு ஏற்ற விதத்திலே தான் பிள்ளையினுடைய மூளை வளர்ச்சியினுடைய திறன் தீர்மானிக்கப்படுகின்றது அன்புள்ளவர்களே. அப்போ பெற்றோர்கள், பெரியோர்கள் தாங்கள் கொடுக்கின்ற அனுபவத்தை தரமாக்கி பரம்பரையால் வருகின்ற இந்த வீரியத்தை குறைக்கலாம். எதிர்கால ஆளுமை, பர்சனாலிட்டி, அதை கூட்டலாம். பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற அனுபவம் நாங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அன்புள்ளவர்களே? பிள்ளைகளுக்கு பீடனை, துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. 2வது, சுயாதீனத்தை வளர்ப்பதாக இருக்க வேண்டும். 3வது, தானாக சாப்பிட, குளிக்க, சவுக்காரம் போட, தானாக எழும்ப, தானாக நித்திரைக்கு போக, தனது விளையாட்டு கூடையில் இருக்கிற பொருட்களை எடுத்து கவனம் வைக்க, தான் துப்புரவாக எல்லாத்தையும் வைத்திருக்க, அந்த சுயாதீனத்தை வளர்க்க வேண்டும் அன்புள்ளவர்களே. அப்போது இதற்கு நாங்கள் உதவி செய்கின்ற அனுபவத்தை பீடனையாக கொடுக்காமல், அழித்து கொடுக்காமல், ஏசி கொடுக்காமல், அந்த குழந்தையினுடைய மூளையினுடைய கலன்கள் வளர்ச்சிக்கு ஏற்ற விதத்தில் கொடுக்க வேண்டும். அப்போ பெற்றோர் தங்களுடைய வசதிக்காக என்ன செய்வார்கள்? ஃபோனையோ அல்லது டிவியோ காட்டி காட்டி உணவு தீர்த்துவார்கள். இதெல்லாம் சரியான தவறு. இப்படிப்பட்ட குழந்தை வளர்ந்ததும் படிக்க முடியாத நிலைக்கு வந்துவிடும், ஊக்கம் குறைந்துவிடும், தனது உணர்வுகளை கட்டுப்படுத்தி நிர்வகிக்க முடியாத நிலை வரும், நண்பர்களுடன் சேராது, படிப்பதில்லை, ஒதுங்கி இருப்பார். இப்படிப்பட்ட குழந்தைகளுடைய உணர்வுகள் 15 வயதுக்கு பிறகுதான் எல்லாம் வெளியால் வரும் அன்புள்ளவர்களே. அப்போது நாங்கள் மிகவும் கவனமாக இந்த குழந்தையை ஆளுமையை குறைக்கக்கூடாது, ஆளுமையை வளர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போ மூளையை சக்தியாக்கி நல்ல ஆளுமையை ஏற்படுத்த வேண்டும். அப்போது தனக்கு வருகின்ற தோல்விகள், வெற்றிகள், அவமானங்களை தாங்கக்கூடிய பிள்ளையாக, ஒருவர் காதல்லையோ அல்லது கல்வியிலேயோ தோல்வி அடைந்த உடனே தற்கொலைக்கு ஓடுகின்றார். அப்படி அல்ல. வருகின்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த வண்ணம் சோர்ந்து போகாமல் இலக்கை நோக்கி, குறிக்கோளை நோக்கி அவற்றை தாங்கியவாறு செல்லக்கூடிய, முன்னோக்கி செல்லக்கூடிய பிள்ளைகளைத்தான் உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாடும் இந்த உலகமே முன்னேறும். அப்போ பிறக்கின்ற குழந்தை வளர வளர அது தாங்குகின்ற சக்தியை ஏற்படுத்துறது எப்படி? மூளையை சரியாக வளர்க்க வேண்டும். நான் சொன்னேன் 25% தான் பிறக்கின்றது. அப்போது ஒவ்வொரு வயதிற்குள்ளேயும் அந்த குழந்தையை கொடுக்க வேண்டிய அனுபவங்கள், அடுத்தது சரியாக வழி நடத்த வேண்டும், அதை சரியாக பாவிக்க வேண்டும். ஆரம்பத்திலே வீட்டில் இருக்கின்ற பெரியோர்கள்லாம், அடுத்தது முன்பள்ளி ஆசிரியர்கள், அதே போன்று பிரைமரி ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள், வளர்ந்ததும் பாடசாலை ஆசிரியர்கள். அப்போ பெற்றோர்கள், ஆசிரியர்கள் பொறுப்போடு செயல்பட வேண்டும். அப்போ மூளை வளர்றது எப்படி என்பதை அறியாமல் இதை எப்படி செய்ய முடியும்? எப்படி செய்ய முடியும் நாங்கள்? அப்போ சூழல் நன்றாக இருந்தால் தான் அந்த கலன்கள் எல்லாமே வளரும், அறிவு வளரும், ஆராய்கின்ற திறன் வளரும், தர்க்கிக்கின்ற திறன் வளரும், ஓடுப்பதற்கு தேவையான சக்தி வளரும், சிரிக்க தேவையான எல்லாமே வளரும், உணர்வுகள், தனது ஆவேகத்தை நிர்வகிக்கக்கூடிய திறன் வளரும். ஆகவே அன்பு சகோதரர்களே, நல்ல குணங்களை கொடுக்க வேண்டும், தாங்குகிற சக்தியை வளர்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதாக இருந்தால் மூளையிலே டோப்பமின் என்ற ஒரு கெமிக்கல் உருவாகும், ஒரு ரசாயனம். சாதாரணமாக நாங்கள் பார்த்தால் மூளையில் இருக்கின்றது லிம்பிக் என்ற ஒரு பகுதி.
இந்த பகுதியில் தான் பசி, தாகம், மகிழ்ச்சி, வைராக்கியம், குரோதம், பழிவாங்குகின்ற எண்ணங்கள், வெறுப்பு, விரக்தி, இதையும் பிந்தி பிந்தி போடுகிற தன்மை, மற்றாக்களை துன்பப்படுத்துகிற தன்மை, இதுகள் எல்லாமே இந்த லிம்பிக் பகுதியிலிருந்து தான் வெளிவருகின்றது. எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதோ அதற்கேற்ப வெளிவந்தால் இதை நாங்கள் நிர்வகிக்க வேண்டும். உதாரணமாக நாங்கள் பார்த்தால் ஒரு கேஸ் சிலிண்டரை எடுத்தால் அதிலே ஒரு வயரை போட்டுவிட்டு அந்த கேஸை வெளியால் விட்டால் எல்லாம் வீடெல்லாம் பத்தும். அதுக்காகத்தான் ரெகுலேட்டர் என்பதை ஒன்று வைத்திருக்கின்றார்கள். அதன் மூலமாகத்தான் அதை அளவாக அந்த குக்கருக்குள்ளே விட்டு எங்களுக்கு தேவையான விதத்திலே, அதுபோன்று தான் நாங்களும் இந்த லிம்பிக் பகுதியிலே உருவாக்குகின்ற இந்த உணர்வுகளை அவைதமாக இருக்கலாம், நாங்கள் அதை ரெகுலேட்டர் மூலமாக நாங்கள் அதை அழகாக வெளிப்படுத்த வேண்டும். 3 ரெகுலேட்டர் இருக்கின்றது, நெத்தி பகுதியிலே இருக்கின்றது. அது ஒன்று ஒர்க்கிங் மெமரின்னு சொல்லுவார், இன்னொன்று இங்கிபிட்டரி கண்ட்ரோல்னு சொல்லுவார், மூன்றாவது காக்னிட்டிவ் சொல்லுவார். இந்த 3 பகுதியை நாங்கள் இதுதான் ரெகுலேட்டர். இதற்கு நல்ல பதிவுகளை குழந்தையிலே கொடுக்க வேண்டும். வளர்ந்திருப்பதை கொடுத்து வேலை இல்லை. குழந்தையிலே இருந்தே அந்த 5 வயதுக்குள்ளே 7 வயதுக்குள்ளே 10 வயதுக்குள்ளே எல்லாம் கொடுத்து முடிந்து விடுகின்றது. ஒரு நாள் ஒரு கணவன், அவருக்கு உள்ள ஒரு கோபக்காரன் ஒருவன் இவனுடைய மனைவிக்கு டெலிஃபோன் பண்ணுகின்றான், உன்னுடைய கணவன் இந்த காரியாலயத்திலே இன்னொரு பெண்ணோடு தகாத உறவு வைத்திருக்கிறான். இப்படி 2-3 முறை சொன்னதன்படினாலே அவருடைய மனைவி ஆவேகத்தோடு வருகின்றால் காரியாலயத்தில் வந்து அவருக்கு ஒரு தொடர்புன்னு சொன்ன அந்த பெண்ணுக்கு மிகவும் கூடாத வார்த்தைகளை பேசி அவளை தாக்கிவிட்டு போய்விட்டான். இதை அறிகின்றான் கணவன் அறிந்ததும் டெலிஃபோன் பண்ணி கேட்கிற மனைவியை, நீ இன்றைக்கு வந்தியா, காரியாலயத்துக்கு வந்தியா, என்ன செய்தாய்? ஓ, நான் வந்து இன்ன மாதிரி செய்துட்டு போனேன். அப்படின்னா நீயும் பிள்ளைகளும் வீட்டில் இரு, நான் அந்த பெண்ணோடு இருக்கிறேன். இவளுக்கு தாங்க முடியவில்லை, தற்கொலை பண்ணுவதற்கு வெட்கம் எல்லாருக்கும் தெரிந்து விட்டதென்று. ஏன்? அங்கே அந்த லிம்பிக் அந்த பகுதியில் உருவாகின அந்த ஆவேகத்தை நிர்வகிக்க தெரியாது. அதை சிந்தித்து எப்படி செயல்பட வேண்டும் என்று ஆராய் கூட தெரியவில்லை. கேட்டவுடனே ஆவேகம். அதே போன்றுதான் ஒரு மாணவன் ஓலைவெளிலே அவன் 9லேயும் A எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தான். ஆனால் 6 தான் A, 3 B. இப்போது அவர்கள் அந்த தோல்வியை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். அவரை கொண்டு வந்தார்கள். பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு பழக்கவில்லை சிறிய வயதில் இருந்து. இப்படித்தான் நாங்களும். ஆகவே இந்த ஒர்க்கிங் மெமரியிலே ஆன்மீகத்தை கொடுத்திருக்க வேண்டும், குழந்தையிலிருந்து ஒழுக்கத்தை கொடுத்திருக்க வேண்டும், விழுமியங்களை கொடுத்திருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இறையரசின் பெருமதிகளாகிய அந்த ஆன்மீகத்தை அவருக்கு சொன்னார். நாங்கள் ஆன்மீகம் வந்து வேறு விஷயங்களை, கோயிலுக்கு போவோம், வழிபாடுகள், சடங்குகள், இதைத்தான் ஆன்மீகம் நினைக்கிறோம். அன்பு செய்கின்ற ஆற்றல், நான் இதை முதல் சொன்னதை போன்று இதுகள்லாம் மன்னிக்கின்ற ஆற்றல், சமத்துவம், எளிமை வாழ்வு, பகிர்ந்து வாழ்ந்தால், இவை தான் ஆன்மீகத்தினுடைய பண்புகள். இதை அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். கலாத்தியர் 5:22 பாருங்கள், தூயாவியன் கனியும் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். இந்த சின்னப்பர் ரோமர் 8:12-14 ரோமர் 7:14 சொல்லுகின்றார், எதை நான் செய்ய விரும்புகிறேனோ அதை செய்ய முடியாமல் இருக்கின்றேன். நான் செய்வது என்னவென்று எனக்கே தெரிவதில்லை. இதை செய்ய விரும்புகிறேனே அதை நான் செய்வதில்லை. எதை வெறுக்கிறேனோ அதையே செய்கிறேன்னு சொல்லுகின்றார். அதே சின்னப்பர் 8:12-14 சொல்லுகின்றார், நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. தூய் ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுபவர்களே கடவுளின் மக்கள். ஆகவே இந்த தூயாவியால் இயக்கப்படுவதற்கு இந்த பகுதிகளுக்குள்ளே, ஒர்க்கிங் மெமரி இந்த பகுதிகளுக்குள்ளே இந்த தூயாவினுடைய கனிகள் எல்லாம் குழந்தையிலிருந்து பயிற்றப்பட்டிருக்க வேண்டும். அம்மா அப்பாவை பார்த்து பழக வேண்டும். அம்மா அப்பா ஆவேகமாக நிகழ்ச்சிகளுக்கு முகம் கொடுத்திருந்தால் குழந்தைகளும் அதைத்தான் பார்த்து பழகும். நீங்கள் ஆவேகமான வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்தியிருந்தால் அதைத்தான் குழந்தையை பயன்படுத்தும். ஆகவே அன்பு சகோதரர்களே, ஒரு கணம் செபிப்போமா? அன்பான தகப்பனே, நீர் என்னை படைத்தது உம்மை மகிமைப்படுத்த, மகிழ்ச்சியாக வாழ, அதன் மூலமாக என்னோடும் உம்மோடும் மற்றவரோடும் நல்ல உறவை ஏற்படுத்தி எனக்கு நன்மை செய்து மற்றவர்களுக்கு நன்மை செய்து இந்த உலகத்தையே புதுமையாக உமக்கு உகந்த விதத்திலே வாழ வைக்க
ஆண்டவரே, அதை முடியாமல் இந்த நேரம் கவலையிலும் வேதனையிலும் நோயிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நீதாமே ஆறுதலித்தார். தூய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணும். சோர்வின் ஆவியை எடுத்துவிட்டு உற்சாகத்தின் ஆவியை கூடும். தற்கொலை எண்ணங்களோடும் மன விரக்தியோடும் நித்திரை இல்லாமல் கவலையிலே தனிமையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து குணப்படுத்தும் ஆண்டவரே, குணப்படுத்தும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன்.